வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் பல்வேறு விதமான இன்னல்களையும் துயரங்களையும் சந்தித்திருக்கிறது. அந்த துயரங்களின் விளைவாக மனிதகுலம் பல பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது, பெரும் துயரங்களை சந்தித்திருக்கிறது. இயற்கை பேரிடர்கள், போர்கள், இனப்படுகொலைகள், கொள்ளை நோய்கள், இந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் 2 விஷயங்கள் முதன்மையாக நடந்திருக்கின்றன. ஒன்று மரணங்கள், கொத்து கொத்தான மரணங்கள். மிக பெரிய அளவிற்கு மனிதர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய நிலங்களை இழந்திருக்கிறார்கள், வீடுகளை இழந்திருக்கிறார்கள், சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. அதற்கு நிகரான இன்னொரு துயரம் இருக்கிறது. அதுதான் மனிதர்கள் புலம்பெயர்ந்து செல்வது, இடம்பெயர்ந்து செல்வது, அகதிகளாக செல்வது. இன்றைக்கும் கூட உலகம் முழுக்க ஏதாவது ஒரு மண்ணிலிருந்து யாராவது ஒரு பகுதி மக்கள் தங்கள் நிலங்களை விட்டு வெளியேறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த வெளியேற்றம் இடையறாது நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது பிழைப்பிற்காக வாழ்வாதாரத்தை தேடிச் செல்வது என்பது வேறு. ஆனால் துரத்தப்படுகிற மக்கள், உயிர் வாழ்வதற்காக தப்பி ஓடுகிற மக்கள், அவர்கள் தங்கள் சொந்த மண்ணிலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய வேர்களிலிருந்து பிடுங்கி எரியப்படுகிற மக்கள். அந்த துயரம் இன்றைக்கு வரைக்கும் முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அகதிகள் என்ற ஒரு சமூகம் உருவானது எப்போது? பொதுவாக காலமாக போர்கள் நடந்திருக்கின்றன. ஏதாவது ஒரு பகுதி மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பகுதிக்கு துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உலகில் ஒவ்வொரு மூலையிலும் எங்காவது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் பெரிய அளவிற்கான ஒரு வெளியேற்றம், பெரிய அளவிற்கான ஒரு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது அல்லது ஏதிரிகளாக துரத்தப்படுவது, அது 1ஆம் உலகப்போர் மற்றும் 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் நடந்தது. முக்கியமாக 2ஆம் உலகப்போரின் போது பெரிய அளவிற்கு மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்தார்கள். அதுதான் ஒரு பெரிய ஒரு பேரழிவு. அதற்கு பிறகு தொடர்ந்து இனப்படுகொலைகள், மத வன்முறைகள், மொழி சார்ந்த வன்முறைகள், இப்படியான பல காரணங்களுக்காக தொடர்ந்து மக்கள் வெளியேறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க அகதிகள் பிரச்சனை என்பது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. சில நாடுகள் அகதிகளை அரவணைக்கின்றன. முக்கியமாக மேற்கு நாடுகள், கனடா போன்ற நாடுகள் அகதிகளுக்கு அரவணைப்பான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றன. அங்கும் கூட அகதிகளை வெறுக்கக்கூடிய போக்கு பல ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருக்கிறது. அந்த நாடுகள் சட்டங்களை எல்லாம் மிகவும் கடுமையாக்குகின்றன. அப்படி எப்படியாவது அகதியாக போய் சேர்ந்துவிட முடியுமா என்று பாஸ்போர்ட் இல்லாமலோ அல்லது கள்ளத்தோணியிலோ சென்று கடலிலேயே மடிகிற மக்களினுடைய துயரங்களையும் கூட நாம் பார்க்கிறோம். அல்லது மிகவும் ஒரு கொடுமையான வெப்பத்திலும் பனியிலும் பாலைவனங்களிலும் வேறு பல ஒரு நிராதரவான இடங்களிலும் கூடாரங்களை அமைத்து கொண்டு வாழுகிற மக்கள். இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு பேசுகிறோம் என்றால், இன்றைக்கு உலக அகதிகள் தினம். அகதிகளினுடைய உரிமைகள், அகதிகளின் நாடுகள் பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 அவசியம். இதற்காக அகதிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஐநா மன்றத்தினுடைய சாசனத்தில் பல நாடுகள் கையெழுத்திட்டிருக்கின்றன. அகதிகளை வரவேற்று அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பது, அவர்களை பாதுகாப்பது என்று இப்படிப்பட்ட பல நாடுகள் இதை அங்கீகரித்திருக்கின்றன. சில நாடுகள் கடும் விதிமுறைகளோடு அகதிகளை அனுமதிக்கின்றன. சில நாடுகளில் மிக சொல்லனாத துயரத்தோடு அகதிகள் துயரப்படுகிறார்கள். இந்தியா அகதிகளை பாதுகாப்பதற்கான அந்த ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடவில்லை என்பதையும் நாம் வேதனையுடன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அகதிகள் உலக குடிமக்களாகிறார்கள். அவர்களை பாதுகாப்பது உலகத்தினுடைய கடமை. அகதிகளை நேசிப்பது என்பது அடிப்படை மனித அறம், பண்பு. அந்த மனித அடிப்படை அறத்தை, பண்பை, அதாவது நாம் இந்த உலகம் அனைவருக்கும் சொந்தமானது என்கிற அந்த ஒரு உணர்வோடு அகதிகளினுடைய துயரங்களை புரிந்து கொள்வதற்கும், அகதிகளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கும், எல்லா இடமும் எல்லோருக்கும் சொந்தம் என்கிற நிலையை உருவாக்குவதற்கும் நாம் இந்த அகதிகள் தினத்தில், இந்த உலக ஏதிரிகள் தினத்தில் நாம் நெஞ்சில் நம்முடைய அன்பினுடைய ஒரு பெரும் நிழலை விரியச் செய்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம்.
அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-8 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா, 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா, 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களையெல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா, நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அதாவது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை. அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுறோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு நீங்கள் ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க. என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவை 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜோதிராவ் பூலே ஒரு முறை தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார், ஆங்கிலேயர்களை நாமும் எதிர்க்கிறோம், ஆனால் சில செய்திகளுக்காக, சில காரணங்களுக்காக ஆங்கிலேயர்களை நாம் ஆதரிக்கிறோம். அதே காரணத்திற்காக பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்களை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று எழுதினார். அந்த காரணம் என்ன? அவர்கள் எதிர்ப்பதற்கும் நாம் ஆதரிப்பதற்குமான காரணம் என்ன என்றால் வேறொன்றும் இல்லை. ஜோதிராவ் பூலே சொன்னார், ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு பணத்தை கொடுத்திருந்தால், பதவியை கொடுத்திருந்தால் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுத்தார்கள், எனவே தான் அவர்கள் அவ்வளவு கோபப்படுகிறார்கள் என்றார். அதுதான் உண்மை. ஆங்கிலேயர்கள் 1000 தீமைகளை நமக்கு செய்திருக்கலாம், ஆனால் பொது கல்வியை கொண்டு வந்து தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் வெறும் திண்ணை பள்ளிக்கூடங்களும் குருகுலங்களும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான கல்வி என்பதை தாண்டி எல்லோருக்கும் கல்வி என்பதை 1836 அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே தான் அவர்களை பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று ஜோதிராவ் பூலே சொல்லுவார். அடிமைத்தனம் என்னும் புத்தகத்தில் இதனை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இன்னொன்றை பார்க்கலாம். இப்போது எல்லோருக்கும் கல்வி இருக்கிறது, ஆனால் கல்வியை பெறுவதற்கு எல்லோருக்கும் பொருளாதார வலிமை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி உண்டு. எல்லோருக்கும் பொருளாதார தேவைகள் ஒரே மாதிரி இருக்காது. தொடக்க நிலையில் அரசு பள்ளிகளில் கட்டணம் ஏதுமில்லை என்றாலும், மேலே பெரிய படிப்புகளை படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கிறது என்பதால் அப்படி
சிரமப்படுகிற பிள்ளைகளுக்கு 1,00,000 ரூபாய் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் கடன் கொடுத்து அதை வேலைக்கு போனதற்கு பிறகு அடைத்தால் போதும் என்கிற இன்றைய நடைமுறை ஓரளவிற்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் விலைவாசி கூடியதற்கு பிறகு 1,00,000 போதுமானதாக இல்லை. இப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இனிமேல் கூட்டுறவு வங்கிகளின் சார்பில் 5,00,000 ரூபாய் கடன் கொடுக்கப்படும். 1,00,000 என்பது 5 மடங்கு கூட்டப்பட்டு 5,00,000 ரூபாய் கடன் கொடுக்கப்படும். அவர்கள் படித்து முடித்து 5 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பினால் போதும் என்பது. இது வெறும் அரசாங்கத்தின் திட்டம், அறிவிப்பு என்று பார்க்க முடியாது. இது ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவிடுகிற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு பணம் ஒரு தடையாக இருக்காது. 5,00,000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தொடக்கத்தில் முதலாண்டில் படிக்க வருகிறவர்களுக்கு மட்டும்தான் கடன் என்பதை தாண்டி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவர்களுக்கும் கூட அந்த கடன் தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக நம் பிள்ளைகள், கிராமத்து பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் இனிமேல் படிப்பதற்கு பணம் இல்லை, கட்டணம் கட்ட முடியாது என்பதால் படிப்பை விட்டுவிட்டோம் என்று சொல்ல வேண்டிய தேவை வராது. நம்முடைய நாட்டில் பெரும்பாலும் எங்கே அந்த கல்வி குறைந்து போகிறது என்றால் 11, 12ஆம் வகுப்பு வரை வருகிற பிள்ளைகள் கூட அதற்கு பிறகு கல்லூரிகளுக்கு போவதில்லை. அதைத்தான் நாம் ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்லுகிறோம். ஆனால் இனி அப்படி எந்த தடையும் இல்லை, பிள்ளைகள் போகலாம். பெற்றோர்கள், அதுவும் ஏழ்மையில் வாழுகிற பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பிள்ளை வெளியில் இருந்து வேலைக்கு போனால் ஏதாவது பணம் வரும், அதுவும் இல்லாமல் இவனுக்கு வேறு கட்டணம் கட்டி படிக்க வைக்க எங்களால் முடியாது என்கிறார்கள். கட்டணம் கட்ட வேண்டாம், 5,00,000 ரூபாய் வரையிலே கடன் தருவதாக அரசு சொல்லி இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் அந்த கடனை பெற்று பிள்ளைகள் படிக்கலாம். படித்து முடித்தவுடனே கட்ட வேண்டாம், 5 ஆண்டுகளுக்குள் கட்டினால் போதும் என்பதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்ததல்ல, ஒரு கல்வி சார்ந்தது, கல்வியின் வழியாக சமூக முன்னேற்றம் சார்ந்தது. இப்படிப்பட்ட ஓர் அறிவிப்பை தந்திருப்பதன் மூலம் இந்த தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போகிற ஒரு பணியினை இன்றைய அரசு செய்திருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அரசு பணத்தை தானே கொடுக்கிறார்கள் என்றால் அரசு பணத்தை கொடுப்பதற்கு ஒரு சட்டம் தேவை. அந்த திட்டம் இந்த அரசிடம்தான் இருக்கிறது. எல்லா அரசுகளும் அதை செய்யவில்லை. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தந்திருக்கிற இந்த அறிவிப்பு இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டுகிற ஓர் அறிவிப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் ஒவ்வொருவரும் பதிவு செய்ய வேண்டும்.